நம்ம கேரட் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய். இதில் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நான் கேரட்டில் சட்னி பண்ணுறேன். கேரட் 100 கிராம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயில் வணங்கும். நம்ம எண்ணெயிலே தான் வணக்க போகிறோம். கேரட்டை தண்ணியில் விட போகிறதில்ல. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா நல்லா வணங்கிரும். உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். பாதி கேரட் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போடணும். முதல்ல உப்பு போட்டோம்னா கேரட் வேகாது. தக்காளி பழம் 2 நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்குள்ளார கேரட்டு நல்லாவே வெந்துடும். நம்ம நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம தேங்காயில் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா கேரட்டு இனிப்பாக இருக்கும். அதனால் நம்ம தேங்காய் போட வேணாம். நம்ம இப்படி அரைச்சிக்கலாம். இந்த இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வணங்கிருச்சு. கேரட் வெந்துருச்சுனாவே இந்த எண்ணெய் எல்லாம் பாருங்கள் இப்படி மேலே வந்துடும். இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம கேரட் வெந்துருச்சுன்னு. இப்போ ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. September we met,